السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய தொகுத்துரைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளியிருக்கிற இந்த அல்குர்ஆனை அரபியில் ஓத வேண்டும், அதனுடைய அர்த்தத்தை படித்து பார்க்க வேண்டும், பிறகு அதை சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்நாளில் அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வகுப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. குர்ஆனை நாமெல்லாம் சின்ன பிள்ளையிலிருந்து ஓதிக்கொண்டு அதை அப்படியே மூடி வைத்த காரணத்தினால்தான் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று புரியாமல் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு மாற்று ஏற்பாடாக நாம் எதை ஓதினோமோ அதிலே அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லுகிறான் என்பதை புரிந்துவிட்டால் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாற்றம் நம்முடைய மனதிலே வந்துவிடும். அப்பொழுதுதான் நம்மை பற்றி முதல்ல புரிய ஆரம்பிக்கும். நாம் யாரு, நாம் ஏன் அழைக்கப்பட்டோம், எதற்காக வாழ்கிறோம், எங்கே செல்ல போகிறோம் என்றெல்லாம் முழுமையான உண்மையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நேற்றைய தினம் நாம் பார்த்த அந்த வசனத்தில் மனிதர்களுடைய படைப்பை 3 விதமாக நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். நான் சொல்லலை, குர்ஆனிலிருந்து ஒரு விஷயங்களை சொல்லுகிறேன். உம்மா வயிற்றில் படைக்கப்பட்ட விதம், உம்மா வயிற்றிலிருந்து வெளியே வந்த பிறகு வாழ்கின்ற விதம், இந்த வாழ்க்கைக்கு பிறகு இனி போகிற விதம், அதெல்லாம் என்ன என்பதை குர்ஆனில் பல ஆயத்துகளில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்படி பதிவு செய்யும் போது அல்லாஹ் நஜ்ம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை சொல்லுகிறான். ஹுவல்லதி அஹ்ரஜ மின் புத்தூனி உம்மஹாத்திஹிம் லா தாலமூன ஷையா, இப்படி ஒரு வாசகம் அதில். அவன் தான் உங்களை உங்கள் உம்மா வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். அது படைத்தது பற்றி வேறு பேசியாச்சு, எப்படி படைத்தவன் எப்படி உண்டாக்குதான் பற்றி பேசியாச்சு. வெளியாக விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது உம்மா வயிற்றிலிருந்து நான் தான்ப்பா வெளியாக்குறேன், வெளியே இருந்து எப்படி இருந்தீனே லா தாலமூன ஷையா, எந்த விதமான எந்த ஒரு விஷயத்தையும் அறியாமல் நீ வந்தாங்கிறான். உண்மைதானே அது? எந்த விஷயம் நமக்கு தெரியும்? யாருக்காவது தெரியுமா எந்த விஷயம்? ஏதாவது ஒன்று. எப்படி பாத்ரூம் போகணும் தெரியுமா? எப்படி சாப்பிடணும் தெரியுமா? எப்படி பாத்ரூம் கழுவணும் தெரியுமா? எதுவுமே தெரியாதுல்ல, எதுவுமே தெரியாது. அது எவ்வளோ பெரிய விஞ்ஞானி இருந்தாலும் யாருக்கும் தெரியாது, பெரிய இன்ஜினியர் இருந்தாலும் தெரியாது, பெரிய உலகத்தில் பெரிய அறிவாளி இருந்தாலும் யாருக்கும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அதான் அல்லாஹ் பதிவு செய்யலாம். எவ்வளோ தெளிவாக இருப்பாருங்க வாசகம். வெளியே எடுக்கும்போது ஒன்றும் தெரியாமல் தான் நீ வந்திருக்கிற, வந்த பிறகு உனக்கு இந்த உலக வாழ்க்கையில படிப்படியாக பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லிட்டு ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்கிறாங்கலாம், விளக்கமாக சொல்லணும், நேரம் பார்த்தாது, நீங்களே படித்து பார்த்துக்கணும். அதெல்லாம் சொல்லிட்டு ஹஜ்ஜில் 5வது அல்லாஹ் சொல்கிறேன், எப்படி நான் வளர்க்குறேன் இந்த உலகத்தில், எப்படி படிப்படியாக மாறுற, எப்படி உனக்கு அறிவு வருகிறது, எந்தெந்த அறிவுலாம் உனக்கு வர 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 உன்னுடைய அறிவு எப்படி எக்ஸ்ட்ரா ஆகுது. ஒரு கட்டத்தில் எல்லாம் புரிய ஆரம்பிக்குது, சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. இப்படிலாம் நல்லா குர்ஆனில் பதிவு செய்யணும். நம்ம கூட அப்படி தானே. நம்ம உதாரணமாக நேற்று நம்ம அறிவித்தவங்கள இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லாம் பள்ளிவாசலில் விளையாடுறது கொஞ்சம் பார்த்து வச்சிங்கன்னு சொல்லணுமா? நம்மளும் தான் செஞ்சுருப்போம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்மளும் அக்கா கூப்பிட்டு வந்துருப்பாங்க, நம்மளும் ஓடி இருப்போம், ஆடி இருப்போம். எப்போ அது விளக்குச்சு நம்மளுக்கு, நம்ம கொஞ்சம் பெரிய பிள்ளையாக போனவர்கள் பள்ளிவாசலில் விளையாடக்கூடாதுங்கிற விஷயம் எப்போ வளர்க்குது? கொஞ்சம் பெரிய பிள்ளையாக போனவர் பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வை தொழுகிற இடம், திக்ர் செய்கிற இடம், குர்ஆன் ஓதுகிற இடம், அதெல்லாம் விளையாடக்கூடாத அறிவு எப்போ வருது? கொஞ்சம் ஏழரான பிறகு வருது. அதே விளையாட்டுக்குள்ள அப்படியே விளையாண்டுட்டு இருக்குமானா விளையாடாது. கொஞ்ச நாள் அது கொஞ்சம் ஏழராகும், அது பள்ளிவாசலுக்கு போய் அது சொல்ல ஆரம்பிச்சு, நீ விளையாடக்கூடாதுன்னு சொல்லி
இப்படி அறிவுகளை வந்து அல்லாஹ் வந்து சொல்லிக்கொண்டே பெருக்கிக்கொண்டே இருக்கிறான். தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் தான், தெரியாத விஷயம் சொல்லிக் கொடுத்துட்டே வந்து ஒரு கட்டத்தில் வந்து பரிபூர்ணமான அறிவை இந்த மனிதனுக்கு தந்து விடுகிறான். அதை தான் 3 வகையாக நாம் வந்து சிந்திக்கணும். ஒன்று, உம்மா வயிற்றில் இருந்தது, வெளியே வந்தது, அதெல்லாம் நல்ல நல்ல கட்டால பார்க்குறோம். பார்க்காத விஷயத்தை பற்றி தான் அல்லாஹ் இனி பேச போகிறான். இனிமேல் பேச போகிற இந்த சூரத்துல் காஃபுடைய 50வது அத்தியாயத்தில் 17வது வருஷத்துலேருந்து இனிமேல் யாருமே பார்க்க போகிற விஷயம், இனி வந்து வருங்கால விளைச்சல் எல்லாமே வருங்காலத்தில் நமக்கு என்ன நடக்க போகிறது என்பதை அல்லாஹ் சொல்கிறார். இதை எப்படி நம்ம வந்து நம்ப வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே சொன்ன விஷயங்களை ரெஃபர் பண்ணி பார்க்கணும். குர்ஆன் படிக்கிற முறை இதுதான். ஏற்கனவே அல்லாஹ் சொன்னால, உம்மா வயிற்றில் இருந்தது, வளர்ந்தது, வளர்ந்தது, வந்த பிறகு வாழ்ந்தது, வாழ்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள், அதனால் வசதிகள் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இனி போகிற இடத்தை பற்றிய விஷயமும் கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ தான் புரியும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறாங்க வருஷத்தில் 19 அவர்களாக யோசித்தாலும் பஜாத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد. 2 வருஷத்துல மௌத் இருக்கிறோம். இப்போ இந்த 2 வருஷத்துல முதல் வருஷத்துக்கு என்ன அர்த்தம்? பஜாத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக். இந்த மௌத் இருக்குல்ல, மரணம், சாவு இருக்குல்ல, இது வந்து உண்மையை கொண்டு வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். பில் ஹக்குன்னு சொன்னாக்க அரபி இலக்கணப்படி ஏற்கனவே பொய் நினைச்சிட்டு இருந்தேல, எதெல்லாம் பொய் நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள்? கபருடைய வேதனை, கபரில் கேட்கப்படுகிற விஷயங்கள், மலக்கள் வருவாங்கிற விஷயங்கள், எழுப்பி கேட்க அல்லாஹ் மலக்கள் அனுப்பி கேட்பாங்கிற விஷயம், அதுக்கு பிறகு சொர்க்கத்துடைய நரகத்துடைய காத்து வருங்கிற விஷயம், அதுக்கு பிறகு அங்கே போன பிறகு திரும்பி அல்லாஹ் சுப்ஹானஹு உலகத்தை அழித்து விட்டு எல்லாரையும் மனுஷன் மைதானத்தில் நிப்பாட்டுவான். அந்த கேள்வி இருக்குது. நன்மைக்கு சொர்க்கமும் தீமைக்கு நரகமும், இதெல்லாம் நம்பாதவர்கள் தான் அதிகம் அந்த உலகத்தில் இருக்கிறார். அதுதான் அல்லாஹ் ஹக்குங்கிற வார்த்தைகள் எல்லாம் முழுமையாக சொல்லிவிடுது. இந்த மௌத் இருக்குல்ல, இது கண்டிப்பாக வரும். எப்படி வரும்? உண்மையை கொண்டு வரும். எதை நீ வந்து பொய்ன்னு சொல்லிட்டு கொண்டிருந்தியோ அதையெல்லாம் உனக்கு அந்த நேரத்தில் எல்லாருக்கும் கண்ணால் பார்த்து விடுவாய் என்று வேற இன்னும் பின்னாடி வந்து வசனம் சார் விளக்கமாக பேசுவோம். பின்னாடி வந்து அதை வந்து தெளிவாக சொல்லிக்கொண்டே இருக்கான் அந்த அத்தியாயத்தில். அப்போ உண்மையை கொண்டு நிச்சயமாக மௌத்துடைய மயக்கம் வந்து விடும் எல்லாருக்கும். அந்த மௌத்துடைய மயக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? யாருக்காவது நம்ம பார்த்துருப்போம். மௌத்தான ஆளெல்லாம் பார்த்துருப்போம். எல்லாருமே மௌத்தான ஆளை எல்லாரும் பார்த்துருக்குமே தவிர, அந்த மௌத்தான அந்த நேரத்தில் ஏற்படுகிற இந்த சக்கராத்திற்குள்ள மயக்கம், அந்த வேதனை, அதை வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் கண்டிப்பாக அனுபவிப்பான் என்று அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லுகிறான். அதை வந்து இன்றைக்கு வந்து விஞ்ஞானபூர்வமாக வந்து ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கான். ஒரு மேலை நாட்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி எப்படி போட்டிருக்கான்னு சொன்னாக்கா, ஒரு மெஷின் ஓடிக்கொண்டிருக்கிறது, நல்லா ஸ்பீடாக ஓடிக்கொண்டிருக்கிறது, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மெஷின் திடீரென்று ஸ்டாப் ஆனாக்கா எப்படி ரிவர்ஸில் அதை வந்து கம்ப்ளீட்டாக சுற்றுமோ அது மாதிரி தான் இந்த மவுத்துன்னு சொல்லி அவன் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் மனிதர்களுக்கு. ஆனால் அல்லாஹ்வுக்கு சொன்ன அந்த ரூஹை பற்றி பேசும்போது சொல்கிறான், இந்த உயிர் என்பது என்னன்னு சொன்னாக்கா, உடம்புல நான் படைத்த அந்த உறுப்புகள் எல்லாம் இயங்குவதற்கான ஒரு கட்டளைங்கிறான். அல்லாஹ் பதிவு செய்கிறான். அது ரூஹு மேல் அம்ரி ரப்பிஹி. ரூஹு என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாகும். அது அந்த கட்டளை என்ன செய்ய போகுதுன்னு சொன்னாக்கா, அவனால் படைக்கப்பட்ட பாகங்கள் இருக்குல்ல, நம்முடைய உறுப்புகள் இருக்குல்ல, அது இயங்குவதற்கான அல்லாஹ்வுடைய கட்டளை. அது அந்த கட்டளையை அல்லாஹ் எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான்னாக்கா, அது ஏற்கனவே எழுதப்பட்டதாக இருக்கும். அது ஆஃப் பண்ணியாச்சுனாக்கா எல்லாமே ரிவர்ஸ் சுத்த ஆரம்பிச்சிருக்கோம். இப்படி இயங்குறதுனா இப்படி வந்துடும். அப்போ அந்த உயிர் வந்து அந்த இயங்குகிற அந்த உறுப்புகள்லேருந்து வெளியாகும் போது ஏற்படுகிற அந்த வேதனை இருக்குல்ல, அந்த வேதனையை பற்றி யாருமே வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் நேரத்தில் வந்து அவங்களும் வந்து கண்ணீர் வருகிறது, துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ரஃபீக்குல் ஆலான்னு துவா செய்கிறாங்க. அலிஹிக்கினி ரஃபீக்குல் ஆலா, யா அல்லாஹ் என்னை வந்து நல்லடியார்களோடு என்னை சேர்த்து வைக்கிறது, எனக்கு மிக பிரியமாக இருக்கிற உன்னோடு என்னை சேர்த்து வைக்குன்னு சொல்லி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நான் 2 மடங்கு வேதனையை அனுபவிக்கிறேங்கிறாங்க. என்னால் வந்து வர்ணிக்க முடியாது, அதனால் இந்த வேதனை நீங்கள் எல்லாம் பயந்து கொள்ளுங்கள்.
அந்த வேதனை வருவதற்கு முன்பாக கண்டிப்பாக வரப்போகிறது. அதை தள்ளி ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக என்ன செய்ய போகிறான், அதை கண்டிப்பாக அனுபவிக்க போகிறோம். அதனால அதை நினைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற நாங்கள் சொல்லுவோம். அதை எப்படி அதை நினைத்து வாழ்றது என்று சொன்னால், அதுதான் நம்ம இப்போ நான் சொன்னது என்று சொன்னேன் இல்லையா, பார்ட்டாக பிரிஞ்சுக்கணும். பிறந்தது, வளர்கிறது, இது வளர போகிறது. அப்போ மௌத்தை நினைத்து கொண்டே இன்பத்தை இந்த உலகத்தில் அனுபவிக்கிற சூப்பர் திட்டத்தை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறோம். இது யாருக்குமே கொடுக்காத திட்டம். இந்த உலகத்தில் முஸ்லீம்களை தவிர பாக்கி யாருக்குமே கொடுக்காத திட்டம் என்னது? மௌத்தை நினைத்து கொண்டே இந்த உலகத்தில் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே வாழலாம். அல்லாஹ் தந்த எல்லா இன்பத்தையும் அவன் சொன்ன மாதிரி அனுபவித்துக் கொண்டே மௌத்தை நினைத்து வாழ முடியும். அதற்காக மௌத்தை நினைத்து வாழ்கிறேன் என்ற பெயரில் கபர்ஸ்தான்ல போய் குழி வெட்டிட்டு உட்கார்றது இல்லை. மாறாக எல்லா நேரத்திலுமே மௌத்தை நினைத்து இந்த உலகத்தை அனுபவிக்க கூடாதுன்னு நல்லா சொல்லலை. நல்லா சாப்பிடணும், நல்ல ஆடை உடுத்தணும், நல்ல மனைவியோடு நம்ம இன்பத்தை அனுபவிக்கணும், பிள்ளைகளுக்கு நல்லா கொடுக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா செலவு பண்ணணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கணும், நல்லா பில்டிங் கட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை, ஏசியில் இருக்கலாம், காரில் போகலாம், எந்த ப்ராப்ளத்தையும் சாப்பிட கிடையாது, எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் அனுபவித்துக் கொண்டு நான் மௌத்தாக போகிறேன் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற சூப்பர் திட்டத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்காங்க மனித வருஷம். ஆனால் இது புரியாமல் தான் ரொம்ப பேர் நான் உலகத்தை அனுபவிக்கிறேங்கிற பேரில், ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேங்கிற பேரில் அல்லாஹ் சொல்லாத வகையில் அனுபவிக்க முற்பட்டு தோல்வியை சந்தித்து ரோட்டில் கிடக்கிறான் இல்லையா? ரோட்டில் ஆடுறான், பாடுறான், குடிக்கிறான், ஓடுறான், பின்னாடி லவ் பண்ணுறாங்கிறான், அங்கே ஓடுறான்ல. இவனெல்லாம் முழுமையான இன்பத்தை அனுபவிக்க இவனே தயாராக இல்லை. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இவனுக்கு அந்த முழுமையான இன்பம் என்றால் என்ன, அந்த கான்செப்ட் புரியல. அவனுக்கு படைத்த ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற அந்த ஐடியா புரியல. அதனால தான் இவன் மௌத்து இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மௌத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தையும் அழகிய முறையில் அல்லாஹ் சொன்ன மாதிரி அனுபவித்துக் கொண்டே மௌத்தை நினைத்து வாழ முடியும் எந்த அந்த கான்செப்ட் அல்லாஹ் சொல்லுகிறான். மௌத்தை நினைத்து கொண்டே இன்பத்தை அனுபவிக்கும். எல்லாம் காரில் போறியா, யாரெல்லாம் இந்த காரை எனக்கு இங்கே தான் வந்திருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். மனைவியோட இன்பத்தில் இருக்கிறியா, யாரெல்லாம் எனக்கு இந்த இன்பத்தை தான் கொடுத்துருக்குறேன், இதை விட சிறந்த இன்பத்தை ஒன்று வச்சிருக்கிறேன். எனக்கு நல்ல அழகிய வீட்டில் வாழ்கிறோமா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எனக்கு இந்த இடத்துல இந்த உலகத்திலையும் அழகிய இடத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். மறுமையில் அல்லாஹ் தர இருக்கிறான். மௌத்தான பிறகு அல்லாஹ் தருவான். அதனால இந்த உலகத்தில் மௌத்தை நினைத்து வாழுதல் என்பது மௌத்துக்கு முன்பாக அல்லாஹ் கொடுத்த அருள்கொடையை அனுபவித்துக் கொண்டே அவனுக்கு சுக்குர் செய்து கொண்டே வாழ்கிற முறை. அல்லாஹ் கொடுத்த விஷயத்துக்கெல்லாம் சுக்குர் எங்க இருக்குது? சுக்குர் என்பது தொழுகையில் தான் இருக்குது. வேற ஒன்று ரொம்ப சின்ன கான்செப்ட் தான் இது. ஈஸி கான்செப்ட் தான் நம்ம அதிகமாக நம்ம ஈஸியாக ஹார்டாக எடுத்து வச்சிருக்கிறோம். ஈஸி கான்செப்ட் தான். அல்லாஹ்வுக்கு சுக்குர் என்பது தொழுகையில் இருக்கிறது. தொழுகைக்கு வந்துட்டு எல்லாம் புரிய வச்சிருவாங்களா? தொழுகைக்கு யார் விடுகிறார்களோ அது நினைவாக தொழுவாங்க, நினைவு இல்லாமல் தொழுவாங்க, அது ஓத தெரியல, ஏதோ ஒழிச்சுட்டாச்சு, வீட்டுக்கு பிரவேசம் வந்தாச்சா அல்லாஹ் மாற்றிடுவாங்க. ஏன்னா இங்கே தான் அது கிடைக்கும். கடைக்கு போனால் எப்படி பொருள் கிடைக்குதோ, அரிசி கடைக்கு போனால் அரிசி கிடைக்குதா, எண்ணெய் கடைக்கு போனால் எண்ணெய் கிடைக்குதா, அது மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்துக்கு அந்த பள்ளிவாசலுக்கு வந்தால் தான் அல்லாஹ்வுடைய விஷயங்கள் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய விஷயங்கள் கிடைக்க 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 நம்முடைய மனதை அல்லாஹ் மாற்றிக்கொண்டே இருப்பான். மௌத்தை இழுத்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துடுவான். அதுதான் இல்லை அல்லாஹ் அங்கே சொல்கிறான். பில் ஹக்குங்கிறது உண்மையை கொண்டு வரப்போகிறது. உனக்கு எல்லாருக்கும் வரும். அதுக்கு முன்னாடி உலக ஆரம்பிச்சிரு. நீ ஏற்கனவே உனக்கு ஒன்றும் தெரியாம தான் வந்தீங்க. ஒன்றும் தெரியாம வந்தவனுக்கு தான் எல்லா கல்வியும் நான் கொடுத்துருக்கிறேன். அந்த கல்வியில மிக முக்கியமான கல்வி நீ செத்து போகிறாய் என்ற கல்வி மிக முக்கியமானது. அனுபவித்துக் கொண்டே சாவ போற நினைச்சுக்கிட்டே சாப்பிடு. வாழ போறதுக்காக சாப்பிடாம அவங்க வாழ நம்ம சாவ போறதுக்கு சாப்பிடுறேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு சாக போகணும். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்து நான் சுத்தமாக சொல்லலை. நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே சாக போகணும்னு நினைக்கிறீங்க நான் ரசூலுல்லாஹ். அதனால அந்த என்ஜாய் பண்ணுறது எப்படின்னாக்கா ஹலாலாக இருக்கணும். அது எல்லாம் கண்டிஷன் போடும், அதெல்லாம் கண்டிஷன் போடுவோம். என்ஜாய் பண்ண ஓசத்துக்கு என்ஜாய் பண்ணக்கூடாது. என் மனசில் ஒரு ஆசை ஏற்படுது, நான் பண்ணி ஏன் சுற்றி போயிட முடியாது. ரூல்ஸ் இருக்கிறது. வீடு நான் கட்டணும்னு சொன்னாக்கா வீடு ஏன் சுற்றி கட்ட முடியாது, ஹலாலாக இருக்கக்கூடாது. அது எங்கே பார்த்தா அதெல்லாம் செக்கு வைப்பாங்கல்ல. வீடு பெருசாக கட்டிக்கலாம், நல்ல மார்பிள்லாம் போட்டுக்கலாம், ஏசிலாம் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீ போட்ட மார்பிள் காசு ஹலாலாக இருக்க வேண்டும். நீ வாங்கிய இடம் ஹலாலாக இருக்க வேண்டும். ஏமாற்றி இருக்கக்கூடாது, மோசடி பண்ணி இருக்கக்கூடாது.
அக்கா சொத்தை தம்பி எழுதிருக்கக்கூடாது, அண்ணன் சொத்தை நான் எழுதிடக்கூடாது, தம்பி சொத்தை இதெல்லாம் இருக்காது மக்கள்கிட்ட. இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா இதெல்லாம் புரியாததான் காரணம். எப்படியாவது இந்த உலகத்தில் வாழ்ற பிடிக்காத நம்ம எடுத்துக்கலாம், அடுத்தவனை பிடிக்க நம்ம வச்சு வாழ்ந்துடலாம் அப்படின்னு பார்க்குறான். அதனால தான் அல்லாஹ் பல இடங்களில் பதிவு செய்கிறான். வள தஜிதன்னஹும் அஹ்ரஸன் நாஸி. அல்லாஹ் பதிவு பக்கரா 96வது வசனத்தில் பெரும்பாலான மனிதர்களை நீ வந்து உலகத்தில் அதிகமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். வமினல்லதீன அஷ்ரகு, அதாவது இணை வைக்கக்கூடியவர்கள் அப்படி நினைப்பாங்கன்னு நினைக்காத, இணை வைக்காதவர்கள் இவன் நினைச்சு கொண்டே இருக்கிறாங்க. எப்படி சொன்னாக்கா லவ் யூ அம்மர் அல்ப சனத்தில், 1000 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழப் போகிறோம் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்லி நல்லா சொல்றான். லவ் யூ அம்மர் அல்ப சன, ஒருவேளை 1000 வருடங்கள் கொடுக்கப்பட்டாலும் இவர்களுடைய வேதனை குறைக்கப்படாதுன்னு சொல்லியிருப்போம் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தில் பதிவு செய்கிறோம். அப்ப 1000 வருஷங்கள் வாழ போகிற ஆசை தான் எல்லோருக்கும் இருக்கிறது என்று ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் சொல்றாங்க. இடைவெப்பர்கள் மாத்திரம் இல்லை, ஈமான் கொண்டவர்கள் கூட அப்படி நினைச்சுக்கிட்டு தான் வாழ்றாங்க. ஆனால் அப்படியே ஒருவேளை 1000 வருஷம் இந்த உலகத்தில் கொடுத்தாலும் அவர்களுக்கு வேதனை கண்டிப்பாக இருக்கிறது. 1000 வருஷம் வாழ்ந்தாக்கா 1000 வருஷத்துக்கான வேதனை இருக்குது, 50 வருஷம் பார்த்தா 50 வருஷத்துக்கான வேதனை என்ன சொன்னாங்க எல்லாம் பயிர் செய்கிறோம். ஏன்னா அவங்களோட ரூல்ஸ் சரியில்லை. என்ன ரூல்ஸ்? போட்ட ஃபவுண்டேஷன் இந்த உலகத்தை எல்லாத்தையும் அனுபவித்து முடியும்னா அவங்க கற்பனை பண்ணுறான். முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்ததுலேருந்து பல விஷயங்கள் அனுபவிச்சிருக்கோம்ல, அனுபவித்த அந்த விஷயங்களை தொடர்ந்து அனுபவிக்க முடியுது. ஏதாவது குறைஞ்சபட்சம் பிரியாணி சாப்பிட முடியுது 60 வயசுக்கு மேலே. பல்லு விழுந்துதான் இல்லையா? அதுக்கப்புறம் எப்படி சமைக்கிறத சாதாரண இதை விளங்குது பாருங்க. இப்படி தான் நல்லா புரிய சொல்கிறாங்க நம்மளை. ஏன்னா உனக்கு கொடுத்த வசதிகளை கூட உன்னால் குறிப்பிட்ட வயது ஆக ஆக அதையே உன்னால் அந்த உலகத்தில் அனுபவிக்க முடியல. அதனால இந்த உலக வாழ்க்கை என்பது அனுபவிக்கிற இடம் கிடையாது. அனுபவிப்பதற்கான ஏமாத்துகிற அந்த இன்பம் அது உன்னை அதை வந்து ஏமாற்றி விடும். ஏமாத்துகிற இன்பமாக அது இருக்கிற காரணத்தினால அதில் போய் ஏமாந்து அனுபவிக்கிற மாதிரி அனுபவி. இந்த இன்பம் கோயில் நினைச்சுக்கிட்டே அனுபவி. மனைவியோடு நம்ம வந்து இன்பம் அனுபவிக்கிறோம். எவ்வளோ காலம் இன்பம் அனுபவிக்க முடியுது? குறிப்பிட்ட காலத்தில் அதாவது கம்ப்ளீட்டாக வச்சிருக்காங்க வயசான வரைக்கும் வைக்கிறீங்கள. இதெல்லாம் ஏன் ஓப்பனாக சொல்றேன்னு சொன்னாக்கா அப்போ நமக்கு புரியும். எந்த இன்பமாக இருந்தாலும் சரி, சாப்பிடுகிற இன்பம், அனுபவிக்கிற இன்பம், எந்த வகையான இன்பமாக இருந்தாலும் அந்த இன்பம் எல்லாம் குறிப்பிட்ட காலத்தில் நம்மாலேயே செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. அது இந்த உலகத்திலே செய்ய முடியாது. அப்ப முழுமையாக அனுபவிக்க முடியாத அந்த இன்பத்தின் பக்கம் ஏப்பா நீ இந்த அளவுக்கு ரொம்ப ஓவரா ஆட்டம் போறோம் நல்லா கேட்கறான். உலகத்துக்கு கம்ப்ளீட்டா அனுபவிக்க முடியும்னா ஓகே, அது பிரச்சனை இல்லை, எங்க அனுபவிச்சு காமி என்று அல்லா சொல்லி சவால் விடுறாங்க. பல இடங்கள் ஆயுதங்கள் இருக்கு. அப்ப நம்ம தான் இப்படி புரியணும் இந்த குரான் எப்படி. அப்ப அல்லாஹ் சொல்லுவது எல்லாமே 99 விஷயம் நம்ம பார்த்துருக்கிற விஷயம் தான் உண்மையா இருக்கின்ற காரணத்தினால மௌத்தானதுக்கு பிறகு நடக்க போற எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உண்மையாகத்தான் இருக்கும். ஏன்னா படைத்த ரப்பல் ஆலமீன் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டான். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய செய்தியை பெற்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் பொய் சொல்லி மக்களை அழைத்தது இல்லை. அப்ப ஹக்கு என்பது உண்மை. அந்த ஹக்கு அல்லாஹ்விடம் வந்திருக்கிறது. சில விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம், சில விஷயங்கள் பார்க்காமல் இருக்கிறோம். பார்க்காத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொன்ன காரணத்தினால் அது கண்டிப்பாக உண்மைதான் என்பது நமக்கு கண்டிப்பாக புரியும். கம்பேர் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக புரியும். எப்படி இந்த உலகத்தை சாதாரணமாக கம்பேர் பண்ணி பார்த்தாலே புரிஞ்சிடும். நீங்கள் இன்பத்தை மட்டும் வச்சிங்களேன், எந்த இன்பமாக இருந்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்க. சின்ன பிள்ளை ஐஸ்கிரீம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பிடிக்குமா? 2 திம்பம் 3 திம்பம் 4வது சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். இப்போ பிடிக்குமா? ஒரு காலங்கள் கட்டங்கள் போக 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 பிடித்தது எல்லாம் நம்மளுக்கு வெறுப்பாக ஆகிவிடும். செயல்களும் அப்படித்தான். அப்ப கரெக்டாக நம்மளுக்கு புரியும். இந்த உலகம் என்பது கண்டிப்பாக அனுபவிப்பதற்காக உள்ள உலகம் இல்லை. இந்த உலகம் என்பது அல்லாஹ் அனுபவிக்கிற பொருட்களை கொடுத்து ஒரு டெமோவாக வைத்திருக்கிறான். அதனுடைய முழு பலன் என்பது கண்டிப்பாக மௌத்துக்கு பிறகு இருக்கிறது என்பதை நம்முடைய ஆய்வும் சொல்லுகிறது, அறிவும் சொல்லுகிறது. அல்லாஹ்வுக்கு சொன்ன அந்த அடிப்படையில் நம்முடைய அறிவை வளர்த்துக் கொண்டு சொல்லுகிறான். அதற்கு மூல காரணமாக இருப்பது அல் குர்ஆனிலிருந்து கிடைக்கிற அறிவை நாம் பெற வேண்டும், ஓத வேண்டும், படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், நடைமுறை நன்றாக வளர்த்த வேண்டும். அதற்கு பிறகு எல்லாம் புரிய ஆரம்பித்துவிடும். புரிய ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இந்த உலகத்தில் இருக்காது. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இது போன்று யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான கவலை உலகத்தில் இல்லை, எந்த விதமான கஷ்டமும் இல்லை. கவலை கஷ்டம் இல்லாது சாதாரண கஷ்டம்லாம் வரும். அதை நினைச்சா கவலைப்பட்டுருக்காங்க. அவனை சாவ பாருங்க, சுத்த போகணும், கவலைப்படுவோம். நம்ம எப்பயும் ரெடியாக தான் இருக்கணும். சார்
அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம அழைக்க இருக்கிறான், கண்டிப்பாக போக என்ற அந்த சந்தோஷத்தோடு தான் நம்ம இருக்க வேண்டும். ரசூல் சொல்லிக் கொடுக்குறாங்க, யார் ஒருவர் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு சந்தோஷத்தோடு காத்திருக்கிறாரோ அவர்களையும் அல்லாஹ் சந்தோஷத்தோடு அல்லாஹ் வரவேற்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வை வெறுப்பாக சந்திக்க நினைக்கிறார்களோ அவர்களை வெறுப்பாகத்தான் அல்லாஹ் சந்திக்க நாடுவான் என்று சொல்லி ரசூல் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஜாலியாக நல்லா எல்லாத்தையுமே அல்லாஹ் சொன்ன மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு அல்லாஹ்வை சந்திப்பதில் நம்ம சந்தோஷமாக சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாமெல்லாம் வாழ வேண்டும். வல்ல ரஹ்மான் குர்ஆன் மூலமாக கொடுத்த அறிவை நாமெல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த அறிவை முழுமையாக உள்வாங்கி சிந்தித்து பார்த்து நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாசகர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்